மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் இன்னும் ஒரு ரிக்வெஸ்டனை பார்ப்போம். வாங்க சம்முக்கு போவோம். சம்ம பாருங்கள். ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a regular cylinder of base diameter 35 mm and 100 mm long resting with its base such that its axis is inclined at 30 degree to VP. தமிழாக்கம் என்னென்னா 35 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டமும் 100 மில்லிமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு ஒழுங்கான உருளையானது அதன் அச்சு 30 டிகிரி செங்குத்து தளத்திற்கு சாய்வாக அடிப்பாகத்தை கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் வீழல் தோட்டத்தினை வரைக. சிலிண்டனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னோன்னா உருளை, அச்சு அப்படின்னோன்னா ஆக்சிஸ், அது 30 டிகிரிக்கு, செங்குத்து தளம்னா என்னது விபி வெர்டிகல் பிளேன், ஹெச்பின்னா என்ன ஹரிசாண்டல் பிளேன், அதுக்கு தமிழாக என்ன கிடைமட்ட தளம் அப்படிங்குவாங்க. விபி வெர்டிகல் பிளேனுக்கு தமிழாக என்ன செங்குத்து தளம் அப்படிங்குவாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிரவுண்ட் பிளேனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோன்னா ஹெச்பின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஹரிசாண்டல் பிளேன். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னோன்னா வெர்டிகல் பிளேன் சொல்லுவோம். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். என்ன சார் அப்படின்னோன்னா, சம்மில் பேராமீட்டர்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன 2 பேராமீட்டர்ஸ் யோசிங்க பார்ப்போம். என்ன 2 பேராமீட்டர்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? செம்ம நல்லா படித்து பார்த்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத மனசில் வச்சு நம்ம சாலினுடைய பொசிஷனை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா தீர்மானிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன சாலிட் சம்மில் கொடுத்துருக்கான், சிலிண்டர். என்ன பேராமீட்டர்ஸ் 2 பேராமீட்டர் சம்மில் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனோட ஆக்சிஸ் பொசிஷனை பார்க்கணும். செகண்ட் ஒன், எந்த டெர்மினாலஜியை, அதாவது எந்த சாலிடோ அந்த சாலினுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி என்ன அந்த சம்மில் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ முதல்ல ஆக்சிஸ்க்கு வருவோம். என்ன ஆக்சிஸை என்ன கொடுத்துருக்கான், இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 30 டிகிரி டு விபின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கான். தமிழில் பாருங்கள், அதை நச்சு 30 டிகிரி செங்குத்து தளத்திற்கு சாய்வாக அடிப்பாகத்தை கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது, அடிப்பாகத்தை கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ இதனோட அச்சு 30 டிகிரி செங்குத்து தளத்திற்கு சாய்வான அடிப்பக்கத்தை கொண்டுள்ளது. ஆக்சிஸ் 30 டிகிரி இன்க்ளைன் டு விபிங்கிறான். இப்போ நம்ம இந்த பொசிஷனை பாருங்கள். இந்த பொசிஷனில் நீங்கள் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதை நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹெச்பிக்கு தான் இன்க்ளைண்டாக வரும். இப்படி டில்ட் பண்ணால் இது ஹெச்பிக்கு தான் இன்க்ளைண்டாக வரும். அப்போ ஆக்சிஸ் பொசிஷனை வச்சு சிலிண்டர் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னோன்னா இப்படி இருக்கணுங்கிறத முதல்ல ஞாபகம் வைங்க. ரைட்டா? ஓகே, சிலிண்டரோட பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். இதை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னோன்னா டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆக்சிஸை பாருங்கள். ஆக்சிஸுங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி போன லெக்சர்லேயே சொல்லிட்டோம். என்னது, இட் இஸ் அன் இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் அன் எண்ட் ஃபேஸஸ். அதாவது டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸில் ஒரு லைனானது அதனுடைய நடுப்பகுதியின் உள்ளே செல்லும் எனில் அந்த லைனை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா கற்பனை லைனு தான் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இப்படி இருக்கிற பொசிஷனில் தான் இப்போ இந்த சிலிண்டரை டில் பண்ணோன்னா இட் இஸ் இன்க்ளைன் டு விபி. ரைட்டுங்களா? இப்படி பண்ணாலும் இன்க்ளைன் டு விபி. அப்போ சாலிடோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னோன்னா இப்படி தான் இருக்கணுங்கிறத தீர்மானிச்சிடும். ரைட்டுங்களா? ஓகே. தென் அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னோன்னா டெர்மினாலஜியில் ஏதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத பாருங்கள். டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, டைமென்ஷனை தான் கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? நம்ம இதில் ஆக்சிஸை தான் மேஜராக எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சாலினுடைய பொசிஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஜட்ஜ் பண்ணுறோம். சரி,
இப்போ சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்குங்கிறத இமேஜின் பண்ணிட்டோம் ஆக்சிஸை வச்சு. அடுத்தது செகண்ட் ஒன், டெர்மினாலஜியை வச்சு ஏதாவது கொடுத்துருக்கானான்னு பார்த்தோம், ஒன்றும் இல்லை. டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி ஒன்றும் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த அசம்ஷனுக்கு வர்றேன். அடுத்ததாக என்ன நம்ம யோசிக்கணும், ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் எல்லாமே ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷனே என்ன ஆகும் அப்படின்னோன்னா எப்படி சார் இருக்கும், இப்படி இருக்கும். அப்போ ட்ரூ ஷேப் எங்கே தெரிஞ்சது, டாப் வியூவில் தெரிஞ்சது. ஓகேயா, ட்ரூ ஷேப்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியுதோ அதுதான் ட்ரூ ஷேப்புங்கிறோம். அப்போ ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பியில் நம்மளுக்கு ட்ரூ ஷேப் எங்கே தெரியும்னா டாப் வியூவில் தெரியும். இப்படி இல்லாமல் இப்போ சாலிட் வந்து பொசிஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற தருணத்தில் நம்மளுக்கு ட்ரூ ஷேப் எங்கே தெரியும், அதனுடைய டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியும் நம்மளுக்கு, இதனுடைய ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் அதனோட சர்ஃபேஸ் எப்படி தெரியும், ஒரு சர்க்கிளாக தெரியும். அந்த சர்க்கிளை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஆன்சரை கவனிங்க, நான் இங்கே ஆன்சரை ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டேன், ஒரு ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூவை முதல்ல வரைஞ்சிக்கங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஷேப். இந்த ட்ரூ ஷேப் அந்த சர்க்கிளானது ஃப்ரண்ட் வியூவில் தெரிகிறதுனால முதல்ல இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் ஃபர்தராக இதை 8ஆக டிவைட் பண்ணுங்கள். தென் நேம் கொடுங்க. இது ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால இங்கே டேஷ்ன்னு கொடுத்துருவோம், ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ்னு. தென் இதுலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னோன்னா இந்த டாப் வியூவை 30 டிகிரி இன்க்ளைண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா திருப்ப போகிறோம். ஏன்னா சம்பளம் என்ன பண்ணியிருக்கான், ஆக்சிஸ் ஆனது அதனுடைய அச்சானது விபிக்கு எவ்வளோ டிகிரியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறான், 30 டிகிரி செங்குத்து தளத்திற்கு சாய்வாக அடிப்பக்கத்தை கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அப்போ 30 டிகிரி இதனோட அடிப்பக்கம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, பேக் சைடு இருக்குது. இதனோட அடிப்பக்கம் இதனோட பேக் சைடு இருக்குது. இதனுடைய பேக் சைடுக்கு 30 டிகிரி அப்படிங்கிறப்ப கரெக்டாக என்ன ஆகும், இதை பேஸ் பண்ணி வருதுங்கிறான். இப்போ ஆக்சிஸுங்கிறது இதனுடைய சென்டரில் பாஸ் ஆகும். அப்போ இதனுடைய சென்டரில் பாஸ் ஆகிறப்ப ஆக்சிஸ் பாருங்கள், இதனுடைய அடிப்பக்கமானது விபிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 30 டிகிரி கோணத்தில் இருக்குது. ரைட்டுங்களா. அப்போ அடுத்தது இங்கே என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா இந்த அடுத்த ஸ்டெப்பில் இந்த டாப் வியூ அப்படியே 30 டிகிரி இன்க்ளைண்டுக்கு வரைகிறோம். வரைஞ்சி இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா வெர்டிக்கல் லைன், இதுலேருந்து ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி வழக்கம் போல் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம போன சம்மலெல்லாம் என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னோன்னா ஃபைனல் டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து ட்ரூ ஷேப் வந்து ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பியில் ட்ரூ ஷேப் வந்து நம்மளுக்கு டாப் வியூவில் தெரியும். அந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ வரைவோம். ஃப்ரண்ட் வியூலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா இன்க்ளைன்டு பொசிஷனில் ஃப்ரண்ட் வியூ வரைவோம். தென் அதுலேருந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனை வரைஞ்சி ஃபைனல் டாப் வியூ வரைவோம். புரியுதுங்களா. இங்கே இன்க்ளைன் டு விபியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ட்ரூ ஷேப் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியுது, அதனால் ட்ரூ ஷேப்பை முதல்ல வரைகிறோம் ஃப்ரண்ட் வியூவை. அதுலேருந்து டாப் வியூவை வரைகிறோம். இந்த டாப் வியூவை என்ன பண்ணுறோம், தேவையான அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்குற இன்க்ளினேஷனுக்கு இதை அப்படியே டில் பண்ணணும், இதே அளவில் இதை வரைகிறோம். ஃபைனலாக இதுலேருந்து வெர்டிக்கல் லைன், அதாவது இந்த ஃபைனல் டாப் வியூலேருந்து வெர்டிக்கல் லைன் ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வரைஞ்சி தென் இந்த பொசிஷன் 1 சிம்பிள் பொசிஷன் சொல்லுவாங்க, அதனுடைய ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒவ்வொரு ஹரிசாண்டல் லைனை ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வரைஞ்சி இந்த ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட்டுங்களா. இந்த ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வரைய போகிறோம். எப்படி வரைகிறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சம்மில் பார்த்துருக்கோம், போன லெக்சரில் பார்த்துருக்குறோம். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா நம்ம ஈஸியாக அந்த ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சு வரையலாம். வாங்க இப்போ சம்முக்கு போவோம். இப்போ எப்படி அதை வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட்டா. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ வரைகிறேன். ஃப்ரண்ட் வியூவில் ஒரு சர்க்கிள், அது எத்தனை டிவிஷனாக இருக்கணும், 8 டிவிஷன். அப்போ சர்க்கிளினுடைய டயாமீட்டர் பார்க்குறோம், என்ன 35 மில்லிமீட்டர் அடிப்பக்க விட்டம்.
அதாவது பேஸ் டயாமீட்டர் 35 mm. அடிப்பக்க விட்டம் பேஸ் டயாமீட்டர்னா அடிப்பக்க விட்டம் 35 mm. விட்டம்னு சொல்லிட்டான். அப்போ அதில் பாதி எடுத்துக்கிட்டு அது ரேடியஸ், விட்டத்தில் பாதி ரேடியஸ், அந்த அளவை காம்பஸில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்க்கிளை வரைய போகிறோம். அந்த சர்க்கிள் வரைகிறப்ப இந்த XY ரெஃபரன்ஸ் லைனில் என்ன பண்ணணும்னா டச் ஆகும். ரைட்டுங்களா? ஓகே, சரி சார். இப்போ என்ன பண்ணு அப்படின்னோன்னா 35 mm பாதி எவ்வளோ வரும்? 35 mm 17.5 mm வரும். ரைட்டுங்களா? 17.5 mm காம்பஸில் எடுத்துக்கிட்டு இதை சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா ஒரு சர்க்கிளை வரைகிறோம். அந்த சர்க்கிள் இந்த XY ரெஃபரன்ஸ் லைனை டச் பண்ணணும். இது சென்டர் பாயிண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க. தென் அடுத்து என்ன பண்ணுறோம்? இதை 8 சமபாகமாக பிரிக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம எப்படி பிரிக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். 8 எப்படி பிரிக்கணுங்கிறத போன லெக்சரில் பார்த்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு நான் நேம் கொடுக்குறேன். இதுக்கு என்ன சார் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, இது A டேஷ், இது B டேஷ், இது C டேஷ், இது D டேஷ், இது E டேஷ், இது F டேஷ், இது G டேஷ், இது H டேஷ்னு என்ன பண்ணுறோம்? நேம் கொடுத்துக்குறோம். நேம் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா, அடுத்தது இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். அப்போ வரைகிறப்ப எப்படி வருது? இப்படி வருது பாருங்கள். ஏலேருந்து A டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், தென் B டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வர்றேன். அது H டேஷ் வரையும் வரைகிறது. தென் அடுத்தது C டேஷ்லேருந்து என்ன பண்ணுறேன்னா அனதர் ஒரு வெர்டிக்கல் லைன், D டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அது F டேஷ் வழியாலையும் பாஸ் ஆகும். ஃபைனலாக E டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். ரைட்டுங்களா? இது மாதிரி வரைஞ்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான இந்த பொசிஷன் 1 இது வந்து பாருங்கள், இது பொசிஷன் 1ன்னு சொல்கிறோம், இது பொசிஷன் 2ன்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஓகே, இது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பொசிஷன் 1ல் ஃப்ரண்ட் வியூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுலேருந்து டாப் வியூ வரைகிறேன். அப்போ டாப் வியூ வரைகிறப்ப இதுலேருந்து ஒரு 20 mm கேப் விடுங்க. இந்த XYலேருந்து ஒரு ரெஃபரன்ஸில் ஒரு 20 mm கேப் விட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் இதே மாதிரி வரைஞ்சி இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அதனோட நீளம் எவ்வளோன்னு பாருங்கள். 100 mm நீளம். ரைட்டுங்களா? 100 mm லாங், தட் இஸ் 100 mm லாங்னு கொடுத்துருக்கான். அப்போ இதை ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுமேனு ஒவ்வொரு வியூயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரில் வரைகிறேன். ரைட்டுங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் லைன்லாம் க்ரீனில் வரைஞ்சிருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, இப்போ இதை இழுத்து என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து ஒரு 100 mm கட் பண்ணுறேன். ஏன்னா நீளம் வந்து 100ன்னு கொடுத்துருக்கனால இந்த பேஸ்லேருந்து 100 mm கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய என்ன வியூ? பொசிஷன் 1க்கான டாப் வியூ. தென் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது நேம் இதாட்டமே கொடுக்குறேன். இது என்ன சார் அப்படின்னா, இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து நான் வரையணுன்னா நீ என்ன பண்ணுன்னா இங்கே நிற்கிறாப்புல இமேஜின் பண்ணிக்க. ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் இங்கே நிற்கிட்டு இதை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணுங்கள். ஏன்னா இது டாப் வியூவில், அதனால் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு மேலே நிற்கிறாப்புல இமேஜின் பண்ணு. நிற்கிறப்ப எதெல்லாம் தெரியும்? A டேஷ், B டேஷ், C டேஷ், D டேஷ், E டேஷ் தெரியும். இந்த F, இங்கே இருக்கிற G டேஷ், இங்கே இருக்கிற H டேஷ்லாம் எங்கே வந்துடும்? கீழே வந்துடும். F, G, H இந்த 3 கீழே வந்துடும். அது 3 தெரியாது. அப்போ நான் இதை பாருங்கள், இந்த லைன் என்னது? இது A, இது B. ஏன் இங்கே ABன்னு கொடுக்குறேன்? இது டாப் வியூவில், அதனால் ப்ளைனாக கொடுக்குறோம். இது C, இது D, இது E. ரைட்டுங்களா? இது என்ன சார் அப்படின்னா F, இதை பின்னாடி வரைஞ்சிக்கிறேன். இது F, இது G, இது H. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது F, இந்த பாயிண்ட்டு டிக்கு பின்னாடி தானே F இருக்குது. இங்கே பாருங்கள், டிக்கு பின்னாடி தான் F இருக்குது. தெரியாத, அதனால் உள்ளே வந்துடுது. ரைட்டுங்களா? சிக்கு பின்னாடி G இருக்கும், அதனால் G இதுக்கு பின்னாடி வந்துடுது. பிக்கு கீழே எது இருக்குது? H இருக்குது. இதுக்கு நேராக வரைஞ்சிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வரும். ரைட்டுங்களா? H இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் தான் H. ரைட்டுங்களா? அந்த H என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, அந்த H என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிக்கு கீழே, அந்த பிக்கு மேலே எழுதிடும். பிக்கு கீழே H இருக்கிறனால இந்த பிக்கு மேலே H. இந்த FGH 3 தெரியாது. இது என்ன பண்ணுங்கன்னா ப்ராக்கெட் பண்ணுங்கள். என்ன அதுக்கு மீனிங்? இது 3 பின்னாடி இருக்கிறனால தெரியாது. அதனால் என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா அதை ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா?
தென் இதோட பொசிஷன் 1 ஓவர். தென் அடுத்து பொசிஷன் 2 வரையணும். பொசிஷன் 2ல் என்னது, ஆக்சிஸ் இன்க்ளினேஷன். இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷன் 2ல் 30 டிகிரி இன்க்ளைனுக்கு வரைகிறோம். அது வந்து விபிக்கு எவ்வளோ டிகிரி இன்க்ளைனில் இருக்குதுன்னு சொல்கிறான், 30 டிகிரி செங்குத்து தளத்திற்கு சாய்வான அடிப்பக்கத்தை கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளதுங்கிறான். அப்போ அந்த 30 டிகிரி வந்து ஆக்சிஸ் இன்க்ளினேஷன். ஓகே, இட்ஸ் ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் 30 டிகிரி டு விபிங்கிறதுனால உங்களுடைய ப்ரொடெக்டர் எடுத்துக்கோங்க, ஆர் மினிடாப்டரை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 30 டிகிரிக்கு இந்த எக்ஸோவில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு இன்க்ளைன் லைனை இது மாதிரி வரைங்க. இன்க்ளைன் ஆக்சிஸ் லைனை வரையணும். வரைஞ்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு ஸ்கேலில் பாருங்கள். இந்த அளவை ஸ்கேலில் பாருங்கள் எவ்வளோ இருக்கும். இந்த அளவு என்னவோ இது எவ்வளவு 35 mm, அதே அளவு தான் இங்கே இருக்கும். அந்த 35 mmல என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கிட்டு வெர்டிக்கலாக என்ன பண்ணணும்னா இந்த ஆக்சிஸ் லைனுக்கு வெர்டிக்கலாக இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், 35னா இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒரு 17.5 மேலேயும் அனதர் ஒரு 17.5 கீழே இருக்கிறாப்புல வரைஞ்சிக்கங்க. ரைட்டா? வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேம் டிராஃப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதே மாதிரி ஒரு பேரலல் லைன் இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறாப்புல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த டாப்லையும் பாட்டத்துலையும் ஒரு பேரலல் லைனை வரைஞ்சிக்கங்க. ரைட்டுங்களா? இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். ரைட்டுங்களா? இந்த ஆக்சிஸுக்கு இதில் பேரலாக இருக்கணும். இதுதானே ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறாப்புல பேரலல் லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து டூல்ஸை யூஸ் பண்ணாமல் வரைஞ்சிருக்கிறேன், அதனால் ஒரு இர்ரெகுலராக இருக்கும். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, தேவையான டூல்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வரைஞ்சிக்கங்க. இது வந்து 17 35 இருக்குங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து இது சென்டருங்களா, இந்த ஸ்பேஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ரைட்டுங்களா? இந்த ஸ்பேஸை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட் பண்ணுங்கள். இது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இது அப்படியே ஸ்கேல்லையோ இல்லைன்னா காம்பஸ்லையோ இந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறது இந்த பவுண்ட்ரி, இந்த பவுண்ட்ரி வரைஞ்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம வரைகிறது இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ். அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் ஒரு மார்க் பண்ணுங்கள். அதே அளவு தான் இங்கே பாட்டத்துலேயும் இருக்கும், இதையும் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணி சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பாயிண்ட் வழியாக இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதில் அனதர் ஒரு பேரலல் லைனாக பேரலாக இருக்கணும், எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள் ஆக்சிஸ்க்கு எக்ஸ்ஒய்ன்னு சொல்லிட்டேன், ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இதுக்கும் இன்பிட்வீன் எவ்வளோ டிகிரி இருக்கணும்னா 90 டிகிரி இருக்கணும். தட் இஸ் பர்பண்டிகுலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இப்போ இதனோட நீளம் எவ்வளவு 100 mm. இதை அப்படியே காம்பஸில் எடுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அளக்க வேண்டியது இல்லையா, அப்படியே காம்பஸில் எடுங்க, இங்கே வைங்க. வச்சு இதை என்ன பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த பர்பண்டிகுலர் லைனுக்கு பேரலாக மினிடாப்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரைட்டா சார்? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த பொசிஷன் 1க்கான டாப் வியூ அப்படியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 30 டிகிரி இன்க்ளினேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கோம் டில்ட் பண்ணியிருக்கோம். ரைட்டா? திருப்பி அப்படியே வரைஞ்சிருக்கோம். அதுதான் இங்கே செஞ்சுருக்கோம். செஞ்சு முடித்ததும் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இங்கே வரையணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு நேமெல்லாம் கொடுத்துருவோமா, நம்ம இதில் இருக்கிறதே அப்படியே கொடுத்துருங்க. இது என்ன, இது ஏ பி சி டி இ, இது எஃப், இது ஜி, இது ஹெச். ரைட்டுங்களா? ஓகே ரைட்டா? இது மாதிரி நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ஓகேங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இதுலேருந்து தென் அதுலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் வெர்டிக்கல் லைன் வரையணும். இந்த பொசிஷன் 2னுடைய ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வந்தால் இதை டாப்பிங்கிறோம். இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த பாயிண்ட்லேருந்து அனதர் ஒரு வெர்டிக்கல் லைன், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். டிராஃப்டரை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கேலை யூஸ் பண்ணுங்கள். பர்பண்டிகுலராக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். தென் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல், ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு வெர்டிக்கல் லைனாக வரைகிறோம். ரைட்டுங்களா? அது வெர்டிக்கலாக இருக்கான்னு பார்த்துக்க. வெர்டிக்கல்னால் வெர்டிக்கலாக இருக்கணும். என்னாட்டம் கையால் வரையாத ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் எடுத்து வரையணும். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு நடத்துகிறது
புரியணுங்கிறதுக்காக நான் கையால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸ்டாண்டர்ட் டூல்ஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் செம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிட்டேனுங்களா. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பொசிஷன் 1 இருக்குல்ல, இது பொசிஷன் 1, இது பொசிஷன் 2, ரைட்டுங்களா? பொசிஷன் 1 சிம்பிள் பொசிஷன் வரும், பொசிஷன் 2ல் வந்து இன்க்ளைன் பொசிஷன் வரும், ரைட்டுங்களா? பொசிஷன் 2ல் என்ன பண்ணுறோம், ஃபைனல் ஃப்ரண்ட் வியூவை இப்போ கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன் 1னுடைய ஃப்ரண்ட் வியூலேருந்து என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைனை வரைங்க. அப்போ என்ன, இந்த சி டேஷ் இதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், ரைட்டுங்களா? வரைஞ்சி இந்த சியை கட் பண்ணணும். சி எங்கே இருக்குது, சென்ட்ரா, இதுவும் சென்ட்ரு. அப்போ இந்த சென்டரை கட் பண்ணணும், அது மாதிரி இந்த சென்டரோட நிப்பாட்டிக்கணும். அப்போ இதுதான் என்ன சார் அப்படின்னா சி, ரைட்டுங்களா? இது சி, இதுவும் சி, ரைட்டா? இது மாதிரி ஒவ்வொன்றா. இது என்னது, பி டி, இதுலேருந்து இந்த பி டேஷ் டி டேஷ்லேருந்து அனதர் ஒரு ஹரிசாண்டல் லைன். அப்போ பி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பி எங்கே இருக்குது, இந்த செகண்ட் பாயிண்ட், ரைட்டுங்களா? அப்போ இதுலேயும் செகண்ட் பாயிண்ட் வரும், இது பி. அதே மாதிரி இங்கே போய் எதோட நிப்பாட்டிக்கணும், பி எங்கே இருக்குது, இதோட நிப்பாட்டிக்கங்க. அப்போ இதுக்கு நேராக, ரைட்டுங்களா? என்னது இது, பி கமா டி. ஓகே, டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பி கமா டி எங்கே இருக்குது, அதோட நிப்பாட்டிக்கணும். பி இங்கே இருக்குது, இதை கட் பண்ணணும். டி எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இதோடு கொண்டு வந்து இங்கே கட் பண்ணுங்க, ரைட்டுங்களா? ஓகே, இது என்ன சார் அப்படின்னா பி கமா டி. இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், இது என்ன, பி, இது என்ன சார் அப்படின்னா டி, ரைட்டா? அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா இது பி, இது டி. தென் அடுத்தது பாருங்கள், எண்டில் வரும் ஏ டேஷ் இ டேஷ். இதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டல் லைன், இது ஏ டேஷ், கரெக்டாக அந்த எண்டில் வரும், இது இ டேஷ். அப்போ இது என்ன சார் அப்படின்னா இது ஏ, இது இ, ரைட்டுங்களா? தென் அடுத்தது வரும் என்னது, டி கமா எஃப். இதுலேருந்து வெர்டிக்கல் லைன் வருங்க, ஓகேங்களா? சாரி, டி இல்லை, ஹெச் கமா எஃப், ரைட்டுங்களா? அப்போ ஹெச் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இது ஹெச், ரைட்டுங்களா? எஃப் எங்கே இருக்குது, இது, அதாவது இந்த லைனும் இந்த லைனும் வரும். அதுக்கு நேராக இந்த ஹெச்எஃப்லேருந்து வரைகிற ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சி இதோட கட் பண்ணுங்கள். தென் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வந்து நிப்பாட்டிங்க, ரைட்டுங்களா? அப்போ இது என்ன சார் அப்படின்னா இது வந்து பாருங்கள் நல்லா, ஹெச்சு, இது எஃப், ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே இது வந்து என்ன சார் அப்படின்னா இது ஹெச்சு, இது எஃப், ரைட்டுங்களா? ஓகே, இங்கே வர்றப்ப இது ஏ, தென் அடுத்தது இது இ, ரைட்டுங்களா? இது ஏ. ஓகே, அந்தந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும் சார், தர்ஷா. இப்போ அடுத்து வர்றோம் ஜி, ஃபைனல் பாயிண்ட் என்னது, ஜி. இங்கே வந்து மீட் பண்ணுது பாருங்கள், இதுதான் என்ன, ஜி மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்ட் ஜி, கரெக்டுங்களா? இந்த சென்ட்ரு தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஜி. இப்போ இதில் நம்மளுக்கு தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் இருக்கிற இதெல்லாம் அழைச்சிருங்க. இங்கே மேலே அன்வான்டாக இருக்குல்ல, ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், அழைச்சிடலாம், ரைட்டுங்களா? அதெல்லாம் எரேசரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், அழைச்சிருங்க. ஓகே, பாருங்கள், இதாட்டம் அழைச்சிடும், ரைட்டா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறப்ப என்ன சார் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஏபிசிடிஇஎஃப், அப்புறம் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் இது வரைக்கும் வருது. இது அப்படியே என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் பவுண்ட்ரியை மட்டும் முதல்ல, எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி இந்த ஏபிசி, ஓகேங்களா? இந்த ஜிஹெச்ஏ இதை மட்டும் முதல்ல ஜாயின் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரினா இது பாருங்கள், கவனிங்க, இங்கே ஆன்சரில் பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரினா இதை தான் நான் சொல்கிறேன், இதுதான் எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி. ஒன்லி வெளிப்புறத்தை மட்டும் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுங்க, ரைட்டுங்களா? தென் அடுத்தது இதனோட வெளிப்புறம் எங்கே வருது, இங்கே வருதுங்களா? வந்துட்டு தென் எங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, ஓகே. ஓகே, தென் எஃப் ஜி, ரைட்டுங்களா? ஓகே, தென் இதை இதோட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. தென் அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை முடிச்சுட்டு அடுத்த இமேஜினேஷன் வரணும். இப்போ நான் பவுண்டரியை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன்.
புரியுதுங்களா? பவுண்டரியை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? இதுலேருந்து ஏபிசி ஜிஹெச்ஏ இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். தென் சிடிஇஎஃப்ஜியை ஜாயின் பண்ணி இந்த லைனை ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது நீங்கள் என்ன பிளான் பண்ணணும்னா, இது வந்து என்னது ஃப்ரண்ட் வியூ, செகண்ட் பொசிஷனில் ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூவை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டாப் வியூலேருந்து பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து செகண்ட் பொசிஷனில் டாப் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூவை தான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இதிலேருந்து இந்த செகண்ட் பொசிஷனில் இந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூவை பார்க்குறோன்னா இதெல்லாம் இதில் நல்லா தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் எதெல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த சர்ஃபேஸ் தெரியும், இது தெரியும், இந்த எண்டு தெரியாது. இதை இப்போ நான் உங்களுக்கு மாடலை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தானே இருக்குது பாருங்கள். ஓகே, இப்படி இருக்கிறப்ப நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்படி தானே உங்களுக்கு 30 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்குது. இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் நிற்கிறீங்க. ஃப்ரண்ட்டில் நின்று பார்க்குறப்ப நல்லா இதை பாருங்கள். இந்த சர்க்கிள் வந்து எலிப்ஸாக தெரியும். ரைட்டுங்களா? இந்த 30 டிகிரி இன்க்ளைன் பொசிஷனில் இந்த சாலிடை நல்லா நீங்கள் ஃப்ரண்ட்டில் நின்று பார்க்குறப்ப இந்த சர்க்கிள் தெரியும். ஃபுல்லாக தெரியுதுங்களா? இந்த சர்க்கிள் வந்து சர்க்கிளாக இருக்காது, இது சர்க்கிள் தான். இந்த சர்க்கிள்டு சர்ஃபேஸ் எலிப்ஸாக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக தெரியுதா, இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக தெரியுதா? இது ஒன்று தான் தெரியும். இந்த கீழே இருக்கிறது என்ன ஆகாதுன்னா தெரியாது. அதாவது இது டாப் சர்க்கிள் தான் தெரியும். அதை தான் இங்கே பவுண்ட்ரியாக வரைஞ்சிருக்கோம். இந்த பாட்டம் ஆஃப் தெரியாது. அப்போ இந்த பாட்டம் ஆஃபை என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா இந்த செகண்ட் பொசிஷனில், ரைட்டுங்களா, இதை என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா தெரியாதனால ஹிடன் லைனாக வரைங்க. இது ஒரு ஆஃப் தெரியுதுல, அதை என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஃபுல்லாக இதை இது பண்ணிடுங்க. ஓகே, டூல்ஸு சரியாக இல்லை, அதனால் இது கரெக்டான ஒரு ஷேப்புக்கு இல்லை. நீங்கள் ப்ராப்பராக டூல்ஸை யூஸ் பண்ணி வரைகிறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ நல்லா பாருங்கள். இப்போ இந்த சாலினோட ஃப்ரண்ட் வியூவை பார்க்குறப்ப